பிரியதேஸ்வரா டெம்பிள் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதை பார்க்காம போகாதீங்க, அந்த கோயில் கண்டிப்பா பார்க்கணும், அது அவ்வளோ அழகா இருக்கு சொன்னாங்க. செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். மருதே விளையாட்டெல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியில. ஓகே சித்தப்பு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு கரண்டி ஆம்லெட் மாதிரி கலக்கி போடுறேன். நீ ஏற்கனவே பார்த்திருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூர்ல இருக்கிற பேலசஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஷூட்டிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு. வெரி பேட்லி மெயின்டைன்ட். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேக்குறேன், விளங்குமாடா? அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது. அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட் டு நான் ராட்சசில கூட இது சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க, அவ்வளோ செலவு பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்றீங்க, கோயில் ஒண்டியில அவ்வளோ காசு போடுறீங்க. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே ஐயா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பையில. நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு போல, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போல. சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழா எல்லாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த? So I think hospitals are as important, schools are as important. நடிகர் சூர்யா ஜோதிகா அவங்களுக்கு 9 மணிக்கு நீங்க டிக்கெட் கொடுத்திருக்கீங்களா? 9 மணிக்கு எப்படி சார் கொடுங்க சார், டோக்கன் காமிங்க சார், டோக்கன் காமிங்க சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நம்பர் சொல்லுங்க சார், அவங்க எடுத்த டயத்துக்கு நம்பர் எங்களுக்கு சொல்லுங்க சார். அவங்க டிக்கெட் காமிங்க சார். நடிகர் 2 பேர் வந்துட்டு போனாங்களா சார், அவங்க டிக்கெட்டை காமிங்க சார் எங்களுக்கு. நடிகருக்கு ஒரு ரூல்ஸ், பொதுமக்களுக்கு ஒரு ரூல்ஸ் சார், சொல்லுங்க சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஆரம்பத்திலிருந்து சூர்யா குடும்பத்தினர் டிக்கெட் எடுத்தார்களா என்ற கேள்விக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்த ஊழியர் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். கடைசியாக பணமே வாங்காமல் டிக்கெட்டை மட்டும் கையில் கொடுத்து போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வைத்ததாக கூறப்படுகிறது. என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற. So let's donate to them also. அங்கதான் பாப்போம் உள்ள. சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே.